ஃப்ரெண்ட்ஸ், நம்மள எல்லாருக்குமே பலாப்பழம் பிடிக்கும். பலாப்பழ சீசனில் இப்போ நல்லாவே பலாப்பழம் கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்ணுற விஷயம் வந்து இந்த சக்கோட்டை. பலாப்பழத்தோட கொட்டையை வந்து நம்ம எடுத்து அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறோம், மோஸ்ட்லி தூக்கி வீசிடுறோம். ரீசெண்டாக தேநீர் இடைவேளையில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். சக்கோட்டையோட நன்மைகள் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. நீங்களும் டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ அதனால் வந்து சக்கோட்டையை வந்து லேசாக உப்பு போட்டு குக்கரில் வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாலாம் நாங்கள் சாப்பிடுவோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் மறந்து போச்சு. ஸோ அப்படி சாப்பிட்டோம்னாலே செமையாக இருக்கும். உப்பு போட்டுட்டு இந்த தோலை எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றலாம், நல்லா இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இப்படி சாப்பிடலாம். ஆனால் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல. அதனால வந்து இந்த மாதிரி தாளித்து கூட்டு மாதிரி வச்சுட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு என்னெல்லாம் போடுறோமோ கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு லேசாக பூண்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி பூண்டு கட் பண்ணி போட்டுட்டு உப்பு, வத்தல் பொடி இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சக்கக்கொட்டை அவியல் வச்சு சாப்பிடலாம். ஸோ இனிமேல் சக்கக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த